வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எல்இடி ரிங் லைட் இதை நம்மளுடைய ட்ரைபாடில் எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ட்டு செலக்ட் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இது ஸ்மார்ட் ஃபோன் மவுண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம மொபைல் ஃபோனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹாட் ஷூ மவுண்ட் இது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிங் லைட்டுக்கு கீழே வரும். ஸோ இது எல்லாமே இதை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் அந்த ரிங் லைட் பாடி. தென் நம்மள்கிட்ட உள்ள இந்த ட்ரைபாடை நம்ம இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரைபாய்டு எனக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற டவுட்டில் தான் நான் இதை வாங்கினேன். ஏன்னா வாங்கின பிறகு எனக்கு வாங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தேன். பட் இருந்தாலும் எனக்கு டவுட் இருந்துச்சு, இது நமக்கு கரெக்டாக செட் ஆகுமா, இந்த ரிங் லைட்டு இதில் செட் ஆகுமான்னு டவுட் இருந்துச்சு. பட் வாங்கின பிறகு பார்த்தா கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ அது எப்படின்னு தான் உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரிங் லைட் வாங்கினா கண்டிப்பாக ட்ரைபாய்டு இந்த மாதிரி ட்ரைபாடில் எல்லா ட்ரைபாட்லேயும் ஃபிட் ஆகும். அதுவும் இந்த மாதிரி டைப்பில் உள்ள ட்ரைபாடில் ஃபிட் ஆகும். உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் அவங்க கொடுத்துருக்கணும் அப்படின்னு தான் செட் ஆகும். இல்லைனா நீங்கள் வேறு மாதிரினா ஸ்க்ரூ டைப் நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுறத முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா இதில் தான் நான் இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபாடை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோ எல்லாமே எடுத்தோம். ஸோ இது மேலே உள்ளதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். அதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உள்ள ஒரு நெட்டு மாதிரி உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே நமக்கு இது தேவைப்படாது. ஏன்னா ரிங் லைட்டை யூஸ் பண்ணி எடுத்தோன்னா இது தேவைப்படாது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த நெட்டு நமக்கு தேவைப்படும், நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இது இருந்தால் தான் நம்ம அந்த ரிங் லைட் எல்இடி இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். கரெக்டாகவும் செட் ஆகும். இந்த மாதிரி டைப்பில் இருந்தால் தான், இந்த ஸ்க்ரூ டைப்பில் இருந்தால் தான். இதை விட பெருசாகவோ இல்லை இதை விட ஸ்மால் சைஸில் வந்தால் கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ இந்த பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இது பார்த்தோம்னா ஹாட் ஷூ மவுண்ட் இது. ஸோ இதை தான் நம்ம அதில் முதல்ல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி டைப்பில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இதை இது மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஸ்க்ரூ டைப்லேயே உங்களுக்கு இது செட் ஆகிடும். உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ உள்ளே கொடுத்துருக்க நெட்டு உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா செட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரைபாடில் கண்டிப்பாக அது செட் ஆகும். ஃபஸ்ட்டு எனக்கு வாங்கும்போது டவுட்டில் தான் நான் வாங்கினேன், செட் ஆகுமோ அப்படின்னு. பட் ஆனால் வாங்கி ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக இருந்தது எனக்கு. இது பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேயும் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகுது. எப்படி வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ட்ரைபாடுக்கு கண்டிப்பாக இது நல்லா சூட் ஆகுது. தென் இதுக்கு ஃபுல்லாக நீங்கள் டைட் பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நகராது. கரெக்டாக நீங்கள் எந்த சைடில் வச்சிங்களோ அதே பொசிஷனில் அது இருக்கும் அப்படியே. ஸோ இப்போ இதோட வேலை முடிஞ்சு நம்ம இந்த எல்இடியோட பாடி இந்த லைட்டை நம்ம எப்படி மேலே ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சைட்லேயும் ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான சைஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு மேலே உள்ள அந்த நான் சொன்னேன் இல்லையா, அதாவது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹாட் ஷூ மவுண்ட் இல்லாமல் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த பக்கம் வேணாலும் நம்ம ட்ரைபாடை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது தகுந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய வேலை எல்லாமே இதில் முடிஞ்சிச்சு. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்டில் நம்ம வைக்கணுங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற டைப்பில் தான் இருக்குது. அது எலாஸ்டிக்னு சொல்லும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைப்பில் இருக்கிறதுனால நம்ம மொபைலில் ஃபிக்ஸ் பண்ண பிறகு எந்த பக்கம் வேணாலும் நம்ம அதை மூவ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துலையும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நல்ல ஸ்ப்ரிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபிட்டாக பிடிச்சிக்கும். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை நல்லா
கீழே வந்து எந்த வித காரணம் வந்து கீழே விழாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து க்ரீப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம ஃபோன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க வாய்ப்பு என்பதே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து இதை வந்து எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ரிங் டைப் எல்இடி இருக்கு இல்லையா, ஸோ இந்த எல்இடியோடைய நீங்கள் ஆப்போசிட்லேயும் வச்சுக்கலாம், இந்த டைரெக்ஷன்லேயும் நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ 2 சைட்லேயுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக இந்த எல்இடி ரிங் லைட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்ரைபாடை வந்து நீங்கள் வந்து யூடியூப்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எல்இடி ரிங் லைட்டை வாங்கி உங்கள் ட்ரைபாடில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.